வணக்கம் சிவாய் நமக. இப்போ நான் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நெல்லை மாவட்டம் பாபநாசம் இந்த சொரிமத்தான் கோவிலுக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் செக்கிங், நிறைய செக்கிங் பண்ணாங்க. எல்லா பையங்களும் திறந்து பார்த்தாங்க. ஆனால் மேலே நிறைய பஸ்ஸு கீழே வருவதுனால கீழே பஸ்ஸப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. செக்கிங் ஓவராக இருந்தது. அடுத்து இப்போ இங்கே பஸ்ஸு கிளம்புது கோயிலுக்கு. பாருங்கள், அந்த காட்சி பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த காட்சி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நடுக்காடு வந்துடும். இந்த வந்துடுச்சு, டேமு வந்துடுச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா அகஸ்தியர் மலை, அதாவது பாபநாசம் கல்யாண தீர்த்தம் சொல்கிறாங்க. அந்த அகஸ்தியர் மலை போயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் கரெக்டமாக வந்திருந்தாங்க, பார்த்தாச்சு. இதுதான் அந்த அகஸ்தியர் மலை. அடுத்து கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா டேம் வரப்போகிறது. ஆமாம், அதாவது காரியார் டேம். இந்த வந்துருச்சு டேமு. இதெல்லாம் பயமாக இருந்தது, இங்கேருந்து வெளியே பார்க்கும்போது பயமாக இருந்தது. ஆனால் இந்த கோவில் பொறுத்தளவுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கிராமம் மாதிரி மலையில் வாசியில் இருந்தாங்க. இப்போ நம்ம கோயில் என்ட்ரிக்கு வந்தாச்சு, கோயில்கிட்டே வந்தாச்சு. கூட்டம் ஆனால் எக்கச்சக்கம் கூட்டமாக இருந்தது. இருக்க கூட்டம் அதிகமாகவே தான் வந்தது சொரிமத்தான் கோவிலில். இதில் 2 பிரிவாக இருக்குது. லேடிஸ் குளிக்கிற தனியாக, ஆம்பளைகள் குளிக்கிற தனியாக, அப்படி இருக்குது. தனி குளிச்சுக்கலாம். நல்லா சிறப்புன்ற கோவிலுங்கிட்ட அந்த சொரிமத்தான் கோவில் தான். நம்ம கோயில் என்ட்ரிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பாபநாச கோயில். சாமி ஆட்டமாக பயங்கரமாக இருக்கிறது. இதான் அந்த சொரிமத்தான் கோவில். அடுத்து இங்கே சிங்கம்பட்டி ராஜா இப்போ இறந்துட்டார். அந்த ராஜா தான் இந்த கோயிலை திறந்துப்பாரு. சாமிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கோயில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சங்கிலியால் நெஞ்சில் அடிப்பாங்க. அடுத்து இது அம்மாள் ஐயா, இதுதான் இதில் தான் ஃபஸ்ட்டு பூக்கொழி இங்கே தான் நடக்கும். நிறைய பேர் சாமி ஆடினாங்க, நல்லா இருந்தது, பவர்ஃபுல் இருந்தது. இது எந்த இடம் கேட்டிங்கன்னா அகஸ்தியர். முதல்ல என்ன செய்தாங்கன்னா, அகஸ்தியர்கிட்ட வணங்கிட்டு தான் இந்த சொரிமத்தான் கோயிலே ஆரம்பித்தாங்க. ஆனால் இது முடிக்க யாருன்னா, இந்த சொரிமத்தான் கோயில் திறந்து வைக்கிறது சிங்கம்பட்டி ராஜா. இவங்க தான் இந்த கோயிலை திறந்து வைக்கிறது. இது அந்த ஆறு, அந்த செருக்கு அதுக்கு மேலே அங்கே குளிக்கக்கூடாதுங்கிட்டு இங்கேனே. ஆனால் நிறைய போலீஸ்காரங்க செக்கிங், நல்லா ஓவர் செக்கிங் இருந்தாங்க. நல்லா இருக்குது. இப்போ ஒரு 7 மணி ஆகப்போகுது. சரி, 6 மணி ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. இப்போ ஆடுவாங்க, இந்த ராஜா ஃபேமிலிக்கெலாம் வந்துடுவாங்க. இப்போ பூக்குழி ஆரம்பிப்பாங்க பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் இது எப்படி மிதிக்காங்க பாருங்கள், எப்படி மிதிக்க போகிறாங்க பாருங்கள். ஒருத்தவங்களாம் ஓவராக ஓடுதாங்க, பாடுதாங்க. அந்த ஈட்டி போதில் அவங்க தான் சாமி, அதான் சாமி. பாருங்கள் எவ்வளோ பேர் ஓடும்போது ஓடுறாங்க பாருங்கள். அந்த போலீஸ்காரங்களே பிடிக்க முடியல, அவ்வளோ அளவுக்கு கட்டுப்படுத்த முடியல. அவளை கண்டு ஓடுறாங்க, அவங்களே பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அவ்வளோ பக்தி, அந்த கோவில் அவ்வளோ பக்தி சக்தியோடு இருக்காங்க. அந்த கோவில் வேறு லெவல். அதாவது மலையில் இருக்க இந்த கோவில், ஆனால் சூப்பர் கோவில், நிலச்சகரை வெற்றியாகும். இந்த விஷயங்கள், பெருமற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அந்த சொரிமத்தான் கோயிலில் செருப்பு தான் அதிகமாக எடுத்து கொடுத்தாங்க. இந்த காலத்தில் அவர் செருப்பு தைக்கிறதாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா தெரியல. இந்த வீடியோ பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பாபநாசத்துக்கு போனது ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்குது. நிலச்சல் சூப்பராக நடந்து கொடுக்குமா அது சாரியா. லட்சமாக கூட்டம் வருது, பயங்கரமான கூட்டம் வருது. இன்னும் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாமல் நிறைய கிடாக்கள், கோழி நேமசம், ஆடு நேமசம், நிறைய ஏகப்பட்ட நேமசங்கள் வருது இந்த கோயில். அப்போ அவசியம் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 50 பேராச்சும் இந்த கோயிலில் இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாகிடுச்சு. அவ்வளோ சக்தியான தெய்வத்தை அவ்வளோ பக்தியோடு அந்த பூக்குழி அங்கே பாருங்கள். சின்ன குழந்தெல்லாம் நடக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள், மற்ற சிறுவங்கள் பெரியவங்க எல்லாருமே பூக்குழி இறங்குனாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா லேடிஸும் சேர்ந்து இறங்குறாங்க. எப்பா பயங்கரமாக இருக்குது இந்த கோவில். ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பூக்குடிலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நிறைய நடக்குது பாருங்கள். அந்த வீடியோஸ்கள் உங்களுக்கு வீடியோ பாருங்கள், தெளிவாக தான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள்.
ராத்திரி 10 மணிக்கு திரும்பியும் அதே மாதிரி அந்த சொரிமுத்தன் கோயிலில் திரும்பியும் மிதிக்காங்க பூக்குழி. அதை பாருங்கள், அந்த காட்சியை இப்போ பாருங்கள். இது எதுக்கு ஆடுறாங்கன்னா அந்த ராஜாவுக்கு மரியாதை கொடுக்காங்க. ஏன்னா இந்த ராஜா தான் இந்த கோயில் கூடயே திறந்து வைப்பாராம், சிங்கமட்டி ராஜா. இப்போ அவரு காணாமாயிட்டார். இப்போ அவர் குடும்பம் மட்டும் இருக்குது. ஆனால் ராஜா இது கிடையாது. ராஜாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான். ஆனால் ராஜா வாரிசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பாருங்கள், நம்ம சொந்தக்காரங்க தான். அடுத்த பூக்குழி இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமி கொண்டாடிலாம் வந்து நிற்கிறாங்க. கோயிலை பாருங்கள், எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். இந்த கோயிலை பார்த்த மாதிரி நான் எந்த கோயிலுமே பார்த்தது கிடையாது. ராஜா அலங்காரம், சொரிமுத்தான் ஐயனு பாருங்கள். ஒருத்தங்க பூக்குழி இறங்கிட்டாங்க, எல்லோரும் இறங்கிட்டாங்க பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம், நன்றி.